ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப்முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வந்துட்டு முட்டை மிளகு வறுவல். இதை வீட்டில் வந்துட்டு சூப்பராக எப்படி பண்ணலாங்கிறத அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கரண்டி ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த எக்கோட ஃப்ளேவர் எவ்வளோ பேத்துக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா அது கலரும் சரி இதுவும் நல்லா பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முட்டைக்கு தேவையான அளவு நம்ம இதில் உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டதுக்கப்புறம் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதில் அப்படியே ஒன் பை ஒன்னாக வந்துட்டு முட்டையை ரெண்டாக வெட்டி அப்படியே அடுக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டையை வந்து ஃபுல்லாக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம மசாலாஸ்லாம் வந்து பெப்பர் ஃப்ரைக்கு ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 4 முட்டையை எடுத்து கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஒன் சைடு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இதை வந்து அப்படியே டபுள் சைடு திருப்பி விட்றேன். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டிக் கையில் வச்சு பண்ணுங்கள். ஒன்று நான்ஸ்டிக் உடன் ஸ்பூனு ப்ளஸ் வந்துட்டு ஒரு சின்ன கத்தி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சு திருப்புங்க. ஸோ அழகாக அது திரும்பிடும். ஸோ அந்த சைடு வந்துட்டு இதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இது ரோஸ்ட்டாக இருக்கும்போது சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் வந்துட்டு ஆயிலில் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறது. ஸோ இது பார்த்திங்கனாலே தெரியும் அந்த சைடு நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம ஒரு சின்ன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மிளகு வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத இதை வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ எல்லா பீஸையும் எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அந்த எக்கு வந்து கலண்டு விழுந்துடாமல் மெதுவாக எடுத்து வைங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். பார்த்திங்களா? ஸோ அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அதே ஆயிலில் நம்ம வந்து இந்த மிளகு வறுவலுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து கீரி அதிலே ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை வாசத்துக்காக கருவேப்பிலை போட்டாச்சு. அதை எல்லாமே வந்துட்டு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் இந்த கண்ணாடி பதம் வதங்குற வரையும் வந்து வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பாதி தக்காளி போட்டுக்கலாம். இது மிளகு வறுவலுங்கிறனால தக்காளி தேவையில்லை. ஆனால் பட் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வரணுன்றக்காக வந்துட்டு நான் வந்து ஒரு பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளியில் பாதியை மட்டும் எடுத்து வெட்டி போட்டிருக்கேன். ஸோ தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா பவுட்ரு, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து இதுக்கு போதுமானது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஆயிலில் போட்டோம் இல்லைங்களா? ஸோ அந்த உப்பே வந்து இதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போட்ட மசாலா வந்துட்டு நல்லா வாசம் போகிறோம். அந்த பச்சை வாசம் போகிறதுக்காக வந்து நான் லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா குக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ பாருங்கள் இப்போ அழகாக வந்து மசாலா நல்லா ரோஸ்ட் ஆகி ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க எக்கை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆல்ரெடி மசாலாவும் சூப்பராக இருக்குது, முட்டையும் வந்து சூப்பராக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இது கூட சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டா சப்பாத்தி இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்கெலாம் எக்ஸலண்ட் காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இதில் சில்லி பவுடர் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேவையில்லை அந்த பெப்பர் ஃப்ளேவரே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிபி, சூப்பர் ரெசிபி நம்ம பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இதே மாதிரி நான் நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். தேங்க்யூ. பாய்.